வணக்கம். இன்னைக்கு கொரியன் கிராமரில் 4 கிராமர்ஸை மொத்தமாக பார்க்க போகிறோம். என்னடா ஒரே கிளாஸில் 4 கிராமர்ன்ட்டு யோசிக்காதீங்க. 4மே ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுவும் தமிழ் பேசுகிற நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வேர்ட்ஸ் படிச்சுக்கலாம். டெய்லி நம்ம 10 வேர்ட்ஸ் படிச்சுக்கலாம். பிகாஸ் எந்த அளவுக்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண கிராமர் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட். வேர்ட்ஸ் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப படிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 10 டெய்லி படிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரோடு வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாரோடு வேர்ட்ஸுன்றது வந்து பக்கத்துலேயே தானே அவங்களுக்கு அமெரிக்கா, நம்மளுக்கு தான் தூரம், அவங்களுக்கு ரொம்ப கிட்ட. ஸோ பக்கத்தில் இருந்து அவங்க நிறைய வேர்ட்ஸை வந்து பாரோ பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு நடைமுறை வாழ்க்கையில் இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டோம். பட் அவங்க வந்து குளிக்கிறது முதல் கொண்டு வந்து ஷவர் அப்படின்றப்பல தான் பேசுவாங்க. அதுதான் அவங்களோட ஒரிஜினல் வேர்ட்ஸு. ஸோ அதில் இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். கொப்பி அப்படின்னா காஃபி, கொப்பி. டெலிவிஷன் அப்படின்னா டிவி, டிவியை வந்து டெலிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்கோ, மாங்கோ வந்து மேங்கோ, மேங்கோவை மாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு உடைன்னு இருக்குது, அவங்களுக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு தான் சொல்லுவாங்க. பொல்த்து, பொல்த்துனா பெல்ட்டு, பொல்த்து. தென் பீட்சா, பீட்சா, பீட்சாவை பீட்சான்னு சொல்லுவாங்க. 7th பார்த்தீங்கன்னா டேக்ஸி, டாக்ஸி, டாக்ஸியை தான் வந்து டக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பஸ்ஸு, பஸ்ஸை வந்து பொஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பேருந்து இல்லையா, அவங்களுக்கு பேருந்துன்னா தனியால் பேர் இல்லை, பஸ்ஸை தான் பொஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. தென் ட்ரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்கை வந்து ட்ரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சோஃபாவை சோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போலவே தெரியாது. நம்ம வந்து பஸ்ஸு, ட்ரக், டாக்ஸி, பீஸா இந்த மாதிரி பேசுவோம். பட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேச வராதுன்றதால அவங்களோட லாங்குவேஜே இங்கிலீஷாக மாற்றி பேசுவாங்க. ஸோ புரியிறப்போ, அவங்க பேசுகிறப்போ நம்மளுக்கு என்னவோ கொரியன் போல தான் இருக்கும், ஆனால் அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ இன்றைக்கான 10 வேர்ட்ஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கிராமரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராமர் வந்து இல்காயோன்ற இந்த வார்த்தை வந்து எப்போவுமே கொஸ்டின் மார்க்கில் தான் வரும். எக்ஸாம்பிள் கதான்றது போன்றது எல்லாருக்கும் தெரியும். கல்காயோ அப்படின்னா போகலாமா, ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம்ல போகலாமா வரலாமா, அந்த இடத்துல வந்து இந்த இல்காயோ அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ கதான்றது போகலாமான்னு கேட்குறப்போ கல்காயோ அப்படின்னு வரும். செகண்ட் பாருங்கள், மொக்தான்றது சாப்பிட்றது. மொகுல்காயோ அப்படின்னா சாப்பிடலாமா. நம்ம ஒருத்தவங்கிட்ட கொஸ்டின் மார்க்கில் சாப்பிடலாமா, செய்யலாமா, போகலாமா, வரலாமான்னு சொல்கிறப்போ மொகுல்காயோ இல்காயோ அப்படின்றப்போல வரும். இங்கே எப்படி இல்காயோ வந்தது, இங்கே எப்படி ஒல்காயோ வந்தது அப்படின்னா, கதாவில் பார்த்தீங்கன்னா எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் அங்கே இல்காயோன்னு வந்தது. மொக்தாவில் பார்த்தீங்கன்னா எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால் அங்கே உல்காயோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எப்போவுமே கொரியனோட கிராமர்ஸில் பார்த்தீங்கன்னா எண்டிங் கான்ஸ்டன்ட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அங்கே இல்காயோ, எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்தால் அங்கே உல்காயோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். சீபே கல்காயோ அப்படின்னா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறது. இந்த ஏ எப்படி வந்ததுன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சீபே கல்காயோ அப்படின்னா வீட்டுக்கு போகலாமா அப்படின்றதுக்கான பொருள். ஸோ நம்ம பேசுகிற லாமா அப்படின்ற அந்த வேர்டுக்கு தான் வந்து இல்காயோ அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட் கிராமர். செகண்ட் கிராமர் வந்து இல்லையோ அப்படின்ட்டு, அது வந்து இல்காயோ, இது வந்து இல்லையோ. இது வந்து கொஸ்டின் மார்க்லலாம் வராது, அது ஒன்று மட்டும் தான் கொஸ்டின் மார்க்கில் வரும். இது வந்து கதா அப்படின்றத வந்து கல்லையோ அப்படின்னா போகணும். ஒரு விஷயத்த நம்ம செய்கிறப்போ வந்து நான் இதை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்றப்போ நம்ம ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறப்போ அந்த மாதிரி இதுக்கு சொல்கிறது. அதில் வந்து இந்த லாமா அப்படின்றதுக்கு இல்காயோன்னு வந்தது. இங்கே வந்து இந்த நிம்முன்றதுக்கு இல்லையோ அப்படின்னு வரும். ஸோ மொக்தானா மொகுலேயோ சாப்பிடணும், அவ்வளோதான். இங்கேயே வந்து அந்த உம்முன்றதுக்கு வந்து இந்த இல்லையோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுலேயே சேம் அதே தான். எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்தால் இல்லையோ வரும், இல்லைன்னா இல்லையோன்னு வரும், அவ்வளோதான்.
திரும்ப திரும்ப சொல்கிறேன், கொரியனில் வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் தான் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எண்டிங் கான்ஸ்டன்ட்டை வச்சு தான் அடுத்து வர கிராமர் என்னன்றதே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எண்டிங் கான்ஸ்டன்ட்டில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது நம்ம கவனித்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு சென்டென்ஸ் ஒழுங்காக மேக் பண்ணவே முடியும். நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம பாட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டோட நம்ம மிங்கிளாகி பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அச்சிம் சிக்ஸானன் மொகலேயோ அப்படின்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், காலை உணவு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பொருள். அச்சிம்னா காலை, சிக்ஸானான்றது வந்து உணவு. இந்த நின்று எப்படி வந்ததுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய்ட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அச்சிம் சிக்ஸா மொகலேயோ, அந்த லேயோன்றது வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்கு பொருள். இந்த எல்லுன்றது இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால் வந்திருக்கு, அவ்வளோதான். செகண்ட் கிராமர் ஓவர். இப்போ தேர்ட் கிராமர் பார்க்கலாம். தேர்ட் கிராமர் வந்து ஏசோ காஜி கோலேயோ. ஏசோ காஜி கோலேயோ. இது வந்து அப்படியே மொத்தமாக சேர்த்துலாம் சொல்லணுன்ட்டு இல்லை, ஒரு வேர்டுக்குமே வந்து பின்னாடி ஆட் ஆகும். இந்த எசோ காஜி கொல்லேயோன்றது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும், வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப இந்த எசோ காஜி கொல்லேயோ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த கொல்லிதான்றது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டு. இந்த டிக்ஷனரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க பேசுகிறப்போ. டிக்ஷனரி ஃபார்மேட்லேருந்து கொல்லேயோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கொல்லிதான்றது டிக்ஷனரி ஃபார்மேட்டு, இதை வந்து கொல்லேயோ அப்படின்னு மாற்றுவாங்க. இந்த கொல்லேயோன்றதுக்கு அர்த்தம் வந்து நேரமாகும். எவ்வளோ நேரமாகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த நேரமாகும்ன்ற 2 வார்த்தைக்கு சேர்த்து அவங்க ஒரே வார்த்தை கொல்லேயோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சீபேஎஸோ அக்யோகாஜி ஒல்மானா கொலேயோ அப்படின்னா வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுக்கு பொருள். சீபன்றது வீடு, ஹக்கியோன்றது ஸ்கூலு, ஒல்மானானா எவ்வளவு, கொல்லேயோன்னா நேரம் ஆகும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீட்டிலுக்கு அப்புறம் இருந்துன்னு வந்திருக்கு இல்லையா, இந்த இருந்துக்கு தான் எஸ்ஓ அப்படின்றத ஆட் பண்ணணும். தென் பள்ளி வந்து பள்ளிக்கு அப்புறம் இக்குன்னு வந்திருக்கு இல்லையா, இந்த இக்குக்கு தான் அந்த காஜி. இருந்துக்கு எஸ்ஓ, இக்குக்கு காஜி. ஒல்மானானா எவ்வளவு, இது ஒரு கொஸ்டின் வேர்ட் தான். நான் எவ்வளவு அப்படின்றது கொஸ்டின் வேர்ட் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த கொல்லையோன்றது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுக்கான வேர்ட். நேரம் ஆகும்ன்றதுக்கு அந்த கொல்லையோ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. எஸ்ஓ காஜி கொல்லையோ அப்படின்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது கேட்குறதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் கிராமர் ஓவர், அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் கிராமர் பார்க்கலாம். ஃபோர்த் கிராமர் வந்து பொத்தோ அண்ட் காஜி. பொத்தோ, இந்த பொத்தோ அண்ட் காஜி வந்து டைமை மென்ஷன் பண்ணுறப்போ, அதாவது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆகும். ஸோ ஒரு டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பொத்தோ காஜி யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எல்ஷி பொத்தோ எல்துஷி காஜி. எல்ஷின்றது 10 மணி, எல் து ஷீனா 12 மணி. எல்லுனா 10, ஷீனா மணி, புத்தோனா இருந்து, எல் தூனா 12, ஷீனா மணி, கஜினா வரை. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் கஜிக்கு இக்கு தானே வந்தது, இதுக்கு ஏன் வரை மீனிங் அப்படின்னா, கொரியன் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. அவங்க மோஸ்ட்டாக வந்து ஒரே வேர்டுக்கு வந்து 2 மீனிங் வச்சுருப்பாங்க. ஸோ கொரியன் கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேர்டை கற்றுக்கிட்டா ஒரு கிராமரே கற்றுக்கிட்டா போல் இருக்கும், ஒரு வார்த்தையுமே கற்றுக்கிட்டா போல் இருக்கும். அவங்க வந்து பேசுகிற வார்த்தையவே வந்து கிராமராக வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேஷி புத்தோ தசோட்ஷி கஜி. சேனா 3, ஷீனா மணி, தசோத்னா 5, ஷீனா மணி, காஜினா வரை. ஸோ சேஷி புத்தோ தசோட்சி கஜி, அவ்வளோதான். 3 மணியில் இருந்து 5 மணிக்கு வரைக்கும் அப்படின்றதுக்கு தான் அதோட பொருள். கொரியன் நம்பர்ஸ் அண்ட் கொரியன் டைமிங் எப்படி சொல்லணும் கொரியனில் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான செக்ஷன் அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில்
மென்ஷன் பண்ணுங்கள். தனியாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கொரியன் கிராமரில் டவுட் இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். as soon as possible அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னையங்க சியோ கம்சமிதா.